மற்றும் ஒரு அண்மை செய்தி. முன்னதாகவே பாமக கொறடா மாற்றத்திற்கான மனுவை அக்கட்சியினுடைய அன்புமணி ஆதரவாளர் எம்எல்ஏக்கள் வழங்க இருப்பதாக பார்த்திருந்தோம். இந்த தருணத்தில் அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமக எம்எல்ஏக்கள் 3 பேர் சட்டப்பேரவை செயலகத்தில் மனுவை அளித்திருப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், தற்போது கிடைக்கப்பட்டிருக்கும் அண்மை தகவல் என்ன? கௌதமி, பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேர், அதாவது சேலம் அருளை நீக்கி, அதாவது சேலம் அருள் கொறடாவாக செயல்பட்டு வந்தார். அவரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்ட காரணத்தால் அவரை விடுத்து மற்ற 3 பேர் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களில் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த மயிலம் சிவகுமார், நாம் திரையில் கூட பார்க்கிறோம், அவர் மயிலம் சிவகுமார், அவருடன் மற்ற 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், பாமகவினுடைய வழக்கறிஞர் பாலு உள்ளிட்டோரும் வந்திருக்கின்றார்கள். சட்டப்பேரவைக்கு வந்திருக்கிறார்கள். தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை சந்தித்து அவர்கள் மனு கொடுக்க இருக்கின்றார்கள். அதாவது பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அருள், அவர் எங்கள் கட்சியினுடைய கொறடாவாக செயல்பட்டு வந்தார். ஆனால் அவர் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை, சட்ட ஒழுங்கை மீறி செயல்பட்ட காரணத்தினால் நாங்கள் அவரை கட்சியினுடைய சட்ட விதிப்படி கட்சியிலிருந்து, அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டோம். இனிமேல் அவர் கட்சி சாராத எம்எல்ஏவாகத்தான் சட்டமன்றத்தில் செயல்படுவார். எனவே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜி.கே. மணியோடு சேர்த்து இருக்கக்கூடிய நிலையில் அருளுக்கு பதிலாக மயிலம் சிவகுமாரை கட்சியினுடைய கொறடாவாக நியமனம் செய்ய வேண்டும் என்று செயலகத்திலே அவர்கள் இந்த மனுவை கொடுத்திருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஒரு கட்சிக்கு கொறடா என்பது மிக மிக முக்கியமான விஷயம். ஏனென்றால் ஒரு தீர்மானத்தையோ அல்லது ஒரு மசோதாவையோ கொண்டு வரும்போது ஒரு கொறடா தான் அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உத்தரவு கொடுப்பார். நீங்கள் எது சம்பந்தமாக பேச வேண்டும் அல்லது யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே முக்கிய முடிவெடுப்பவராக கட்சியினுடைய கொறடா இருப்பார். எனவே அந்த முக்கியமான பொறுப்பு தற்போது பாமக சட்டமன்ற உறுப்பினர் மயிலம் சிவகுமாருக்கு கைமாறுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.